வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல தக்காளி வெங்காய தொக்கு பண்ண போறோம். சில பேர் இதை வந்து தக்காளி வெங்காய பஜ்ஜி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது மெயின் டிஷ்ஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம், டிஃபனுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லா டிஃபனுக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதே வந்து சாதத்துல போட்டு பிசைஞ்சோம்னா தக்காளி சாதம் மாதிரி நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கும் எடுத்துட்டு போகலாம். ஒரு அவசரத்துக்கு நமக்கு குவிக்கா யூஸ் ஆகக்கூடிய ஒரு ரெசிபி. அதே மாதிரி செய்யறதுக்கும் கம்மியான டைம் தான் எடுக்கும். வெங்காயம் தக்காளி இருந்தாலே போதும், ஈஸியா வந்து இந்த தொக்கு நம்ம பண்ணி முடிச்சிடலாம். டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த தக்காளி வெங்காய தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு 200 கிராம் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். சின்ன சின்னதா இருக்கனால ஒரு 6 தக்காளி, மீடியம் சைஸா இருந்தா 4 தக்காளி நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கணும். 2 பெரிய வெங்காயம் எடுத்துட்டு இருக்கேன். இதையும் வந்து நல்லா பொடியா கட் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய் வந்து நல்லா இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். மற்றபடி தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்கு. 2 பச்சை மிளகாய், இதை வந்து கீறி வச்சுக்கணும். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் பொரிஞ்சு வரும்போது 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சாச்சு. கடுகு வெடிச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். பருப்பு பாருங்க நல்லா செவந்தாச்சு. பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அதை போட்டுருவோம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை தாராளமாகவே போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போதான் வந்து பச்சை மிளகாய் காரம் இல்லாமல் இருக்கும். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயத்தை பாருங்க நல்லா அப்படி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதங்கும். நமக்கு இதில் வந்து வெங்காயம் ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம், நல்லா சாஃப்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கியாச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் கல்லுப்பு சேர்க்குறேன். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் நல்லா நிறம் வரதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். மல்லித்தூள் 2 டீஸ்பூன். ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். இது வந்து கரம் மசாலா, இது ஆப்ஷனல். சப்பாத்திக்கு எல்லாம் தொட்டு சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். இது நீங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மசாலாவையும் இந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா இதுல கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கும் இல்லையா, அது போகணும். நம்ம வெங்காயத்துல போட்டு வதக்கணும் அப்படின்னா வந்து எண்ணெயிலேயே வதங்கிடும். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் அப்படின்னா தக்காளியோட தண்ணி வேற இருக்கும் இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் இப்படி வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துப்போம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுக்கோங்க. வெங்காயத்தை வந்து மசாலாவோட சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டேன். தக்காளி நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை நல்லா பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். இது இப்போ சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்ப தக்காளி வந்து இந்த மசாலா அந்த வெங்காயத்தோட சேர்ந்து நல்லா வதங்கட்டும். பாருங்க தக்காளி வந்து நல்லா வதங்கியாச்சு. நம்ம இதுல வந்து பெருங்காயத்தோட எதுவுமே சேர்க்கல. இந்த மாதிரி தக்காளி தொக்கு, கொஸ்து இதுக்கு எல்லாமே வந்து பெருங்காய பொடி போடுறத விட ஒரு சின்ன கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி தண்ணியில வந்து கொஞ்சம் நேரம் அப்படி ஊற வச்சுட்டு நல்லா அப்படி கலந்து இந்த பெருங்காய பால்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை ஆட் பண்ணோம்னா அவ்வளோ வாசனையா இருக்கும். இந்த தக்காளி தொக்கு வந்து நமக்கு கொஞ்சம் இந்த கிரேவி கன்சிஸ்டன்சியில வேணும். அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு பிசைஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப இது நல்லா கொதிச்சு நம்ம ஃபர்ஸ்ட் எண்ணெய் சேர்த்தோம் பாத்தீங்களா, அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா ஊஸ் அவுட் ஆகி வரும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க, உப்பு காரம் கம்மி இருந்தா கூட நம்ம இப்ப ஆட் பண்ணிடலாம். பாருங்க தக்காளி தொக்கு நல்லா அப்படி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இது இன்னும் கூட கொஞ்சம் கொதிச்சு எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும். இப்ப ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு கொதிக்க வைக்கலாம். சீக்கிரம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். பாருங்க நல்லா அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு. இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிக்கிற கொத்தமல்லியை இப்படி தூவிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கன்சிஸ்டன்சியும் பாருங்க பர்ஃபெக்டா இருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம். டேஸ்டியான தக்காளி வெங்காய தொக்கு சர்விங்க்கு ரெடி. இந்த தக்காளி வெங்காய தொக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஃபனுக்கும் தொட்டு சாப்பிடலாம், சாதத்துக்கும் பசஞ்சு சாப்பிடலாம். நம்ம இந்த தக்காளி வெங்காயத்துக்கு வதக்கணும் இல்லையா, அதே கடாயிலேயே இந்த சூடான சாதத்தை கொஞ்சம் போட்டு
நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த தொக்கு நம்ம வதக்குனதுல கொஞ்சம் லேசா இருக்கு இல்லையா, அது ஏன் வேஸ்ட் பண்ணணும்? இதில் சாதத்தை போட்டு கிளறி பார்த்துடலாம். சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் கூட நமக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது காய்கறி இல்லை அப்படின்னா தக்காளி வெங்காயம் எப்பவுமே நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையுமே இருக்கும். அதை போட்டு நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த தக்காளி வெங்காயமே காய்கறி மாதிரி இருக்கும். அப்படியே எடுத்து தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தக்காளி சாதம் மாதிரியே இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கூட ஈஸியா இருக்கும். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அருமையா இருக்குங்க, பிரமாதமா இருக்கு. இந்த தக்காளி வெங்காய தொக்கை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வெளியிலே வச்சோன்னா 2-3 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். அதே ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஒரு வாரத்துக்கு மேலே கூட நல்லா இருக்கும். ஒரு சாதம் மட்டும் பண்ணா போதும். இந்த தொக்கை போட்டு பிசைஞ்சு அழகா லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போயிடலாம். ட்ரெயின்ல எதுவும் டிராவல் பண்றோம் அப்படின்னா கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பாட்டிலையோ ஒரு டப்பாலையோ எடுத்துட்டோம்னா சப்பாத்தி இருந்தா கூட போதும், தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்கும். இது முன்னாடி தக்காளி சாதம் கூட தோத்து போகும். ஆனா நம்ம பண்றது பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்கு. இதே மெத்தட்ல தக்காளி வெங்காய தொக்கை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.